ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி தொக்கு செய்யலாமா? அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு தோல் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. தக்காளி அரிஞ்சு மிக்ஸி ஜாரில் போட்டு ரன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி நைஸாக அரைச்சிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. சிறிதளவு சீரகம், சிறிதளவு வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னா வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. பிறகு இந்த அரைச்சி வச்ச தக்காளி இதை சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் போட்டுக்கோங்க. சிறிதளவு வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. சிறிதளவு குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளி தொக்கு நல்லா வெந்தோடனே கிணத்துல ஊற்றிக்கோங்க. இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கோங்க. தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த தக்காளி தொக்கு தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரிக்கும் தொட்டுக்கலாங்க. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.